ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயம் ட்ரீம்ஸ். இன்றைய வீடியோவில் கோல்ட் பீட்ஸ் மற்றும் கோல்ட் சீக்வென்ஸ் பயன்படுத்தி அழகான பாரம்பரிய காசு மாலை எப்படி செய்வது என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த மாலை மிகவும் அழகானது, மேலும் வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய ஒரு ஹேண்ட்மேட் ஜுவல்லரி கிராஃப்ட் ஆகும். முதலில் இந்த கிராஃப்ட் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். நமக்கு கோல்ட் பீட்ஸ், கோல்ட் சீக்வென்ஸ், த்ரெட், நீடில் மற்றும் சிசர்ஸ் தேவைப்படும். முதல்ல 4 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை ஊசியில் கோர்த்துக்கோங்க. அதை நூலோட எண்டில் கொண்டு போய் அதை நல்லா நாட் போட்டுக்கோங்க. நாட் போடலாம். அப்படி இல்லாட்டினா எங்கேருந்து ஃபஸ்ட்டு நூலை விட்டோமோ, எந்த பாசிலேருந்து ஃபஸ்ட்டு நூலை விட்டோமோ அதுக்குள்ளேயே ஊசியை விட்டு எடுத்திங்கன்னா ஒரு பூ மாதிரி டிசைனில் வரும். அதை கொஞ்சம் டைட் பண்ணணும்னா திருப்பி சுற்றி அந்த பாசி வரிசையிலேயே அப்படி சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் 3 பீட்ஸ் எடுத்து அதை நூலில் கோர்த்துட்டு எங்கேருந்து நூல் வந்துச்சோ, எந்த பீட்லேருந்து நூல் வந்துச்சோ அதில் இன்சைட்லேருந்து அகெயின் இந்த நூலை கோர்த்து எடுங்க. அப்படி எடுக்கும் போது 2வது ஃப்ளவர் ஃபார்ம் ஆகும். அது பக்கத்துலேயே வரும். ஸோ வந்ததும் நீங்கள் அந்த பீட்லேருந்து எந்த பீட்லேருந்து நூல் வந்திருக்கோ அதுலேருந்து அதுக்கு அடுத்த 2 பீட்லேயும் சைடில் விட்டு நூலை எடுத்தீங்கன்னா, அந்த படத்தில் காமிக்கிற மாதிரி நீங்கள் ஊசியை விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பூவோட ஒரு சைட் பகுதிக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் 3 பீடை கோர்த்து நம்ம எப்படி 2வது ஸ்டெப் பண்ணோமோ அதே மாதிரி நூல் எங்கேருந்து வந்துச்சோ அந்த இடத்துல திருப்பி கோர்த்து எடுத்திங்கன்னா 3வது பூ வரும். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு லென்த்துக்கு வேணும், செயின் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு அப்படியே 3 பீட்ஸாக கோர்த்து அப்படியே ஒரு லாங் செயின் க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு மட்டும்தான் 4 பீட் யூஸ் பண்ணுவோம். திருப்பி நம்ம கொறுக்கிற பீட்ஸ் 3 பீட்ஸ் தான் கொறுப்போம். இப்போது இது கூட சீக்வென்ஸை சேர்க்க போகிறோம். சீக்வென்ஸ் நான் ஆக்சுவலி பெரிய பீட்ஸை கொஞ்சம் சைஸ் பீட்ஸ் பெருசாக எடுத்திருக்கனால சீக்வென்ஸும் 1 inch சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பூவை விட்டுட்டு அந்த 2 பூவும் ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்க பீட்ஸ்குள்ளே கோர்த்துக்கோங்க. இப்போ நான் படத்தில் காமிக்கிறது அந்த ரோஸ் கலரில் டாட் வச்சுருக்கேன்ல, அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் ஒரு சீக்வென்ஸை கனெக்ட் பண்ணணும். நீங்கள் கண்டினியூஸாக அடுத்தடுத்த பூக்கு நடுவில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சீக்வென்ஸ் ரொம்ப அடர்த்தியாக வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு கட்டுறதும் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த ஒவ்வொரு பூக்கும் நடுவில் பண்ணாமல் 2 பூக்கும் நடுவில் உள்ள பீட்ஸில் நீங்கள் ஒரு சீக்வென்ஸை ஜாயின் பண்ணுங்கள். எப்படி நான் ஜாயின் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம செயின் முடித்ததும் சீக்வென்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணதும் பின்னாடி ஒரு சின்ன சங்கிலி வைக்கணும். நீங்கள் சங்கிலி எந்த மாடல்லையும் வைக்கலாம். நான் இப்போ ஒரு சின்ன சாம்பிளுக்காண்டி ஒரு 4 inch சங்கிலியை பின்னாடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு காசி மாலை ரெடி. இப்போது அழகான ஹேண்ட்மேட் கசுமலாய் தயாராகிவிட்டது. இந்த மாதிரி மாலையை திருவிழா, பாரம்பரிய நிகழ்ச்சிகள், ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், சமையல் அலங்காரம், டான்ஸ் அல்லது கிஃப்டாகவும் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், மேலும் என் சேனல் ஜெயம் ட்ரீம்ஸை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவுக்கு மிகவும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.